ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதற்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும், தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கு, நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆடி மாதம் தடைகளை தகர்த்தி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடைகள், ராசி அதிபதியே 8க்கு போயிட்டார். 1-4 8ல இருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இந்த மாதம் அந்த இடத்துலயே தான் பயணிக்கிறார். 8ல் சூரியன். அடுத்தவங்க நல்லது செய்யறதுக்கு கண்ணுக்கு தெரியாது, கெட்டதுதான். அடுத்தவர்களுடைய தப்ப உடனடியாக எஸ்கார் மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதனும் அதற்கு பின்னாடி பயணிக்க போறார். அப்ப மாதம் முற்பகுதியில சிறப்பா செயல்பட்டுருங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய திறமை இருக்கு, அறிவு இருக்கு, நல்ல ஆற்றல் இருக்குது அப்படின்னாலும் என்னால ஷைன் ஆக முடியலன்னா நீங்க போய் யாருக்கையும் அவ்வளவு சீக்கிரம் உதவி எல்லாம் கேட்க மாட்டீங்க. இந்த காலகட்டம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு சிபாரிசோ இல்ல நீங்க கொஞ்சம் கை காட்டி விடுங்க அப்படின்னு தாராளமாக பணிந்து இறங்கி கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு தாராளமாக நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்பவுமே நம்ம ஒரு யோசனை பண்ணுவோம், தள்ளி நின்று யோசிக்கிறவங்க ரொம்ப சிறப்பா யோசனை பண்ணுவாங்க. அதனால இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்கள், அதே போல உங்களுக்கு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்பது ரொம்ப அருமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஜாபு, கெரியர், ப்ரொஃபஷன்ல, பிசினஸ்ல நிறைய தடைகள் வரும், குழப்பங்கள் வரும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்க அறிவாற்றலா லாவகமாக இந்த மாதம் கடந்து வந்துருங்க. இப்ப ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, ஒரு நிரந்தர வருமானம் வருதுன்னா அப்படியே விட்டுருங்க. பிசினஸ்ல இந்த காலகட்டம் முதலீடு போயிடாதுங்க.
ஒரு கமிஷன் மாதிரி பேசி இங்க வாங்குறது அங்க கை மாத்தி, அங்க வாங்குறத இங்க கை மாத்தி அப்படி வந்து இருப்பது ரொம்ப அமைதி. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், புதிய முதலீடுகள் வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது கவனமாக இருக்கணும். உடல்ல பாத்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண கோளாறு ஏற்படும், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாத வலி, கால் இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களை எனக்கு வந்து ரொம்ப குடைச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வயசானவங்கலாம். அவங்கெல்லாம் வந்து இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இருக்கும், அந்த கேரளால இந்த எண்ணெய் ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூர்ண ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். மாணவர்கள் அதிகப்படியான முயற்சி போடக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம். நிறைய ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அது உடனே மண்டையில ஏறாது. ஒரே தடவை படிக்கிறதுக்கும் 5 முறை படிச்சு மண்டையில ஏத்துறதுக்கும் அந்த வித்தியாசம் தான். அதனால கஷ்டப்பட்டு படிங்க. இந்த உழைப்புகள்லாம் உங்களுக்கு பின்ன வரக்கூடிய மாதங்கள்ல ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும். இந்த பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் வேணும். இந்த நண்பர்கள் பேச்ச கேட்டு ஒரு இடத்துல போய் மொத்தத்தையும் போட்டு முடைக்கிறதுல இந்த காலகட்டம் வேண்டாம். ஒவ்வொரு விஷயங்களிலும் ரொம்ப கவனமா அடியெடுத்து வைக்கணும். அதே போல ஒவ்வொரு குடும்ப நிர்வாகமா இருந்தாலும் சரி, தொழில ஒரு நிர்வாகம் பண்றீங்கனாலும் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் வந்து எல்லா இடத்துலயுமே எதிரி எங்க இருப்பான்னு தெரியாது. அமைதியா பொறுமையா விழிப்புணர்வாக கடந்து வரணும். நீங்க போடுற எஃபர்ட் எனக்கு வெற்றி கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். இடைவிடாத முயற்சி செய்யுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தனுசுக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் பேச வேண்டாம். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமை காத்து கடந்து வருவது, ஆர்கியூமெண்டை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. தனுசு ராசி அன்பர்கள் ஞாயிறு தோறும் ஒரு அம்மன் ஆலயத்தில் வந்து நீங்க ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது, இல்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள்ல எப்ப முடியுதோ அப்ப வழிபாடு செய்வது அருமையான பலன்களை தரும். தனுசு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்